ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் மினிட்ஸ். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னா என்ன? காலையில் நான் டிவி போட்டேன், காலையில் இருந்து ஒரே நியூஸில் எல்லாருமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன? அதை பற்றி தான் நம்ம இந்த இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எப்படின்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனுக்கு தனியாக போய் ஓட் போட்டிருப்போம். அண்டு ஸ்டேட் எலெக்ஷன், சிஎம் எலெக்ஷனுக்கு நம்ம தனியாக போய் ஓட் போட்டிருப்போம். இது எதுவுமே தனித்தனியாக இல்லாமல் ஒட்டு மொத்தமாக ஒரே நாளில் இந்தியா ஃபுல்லாக ஒரே எலெக்ஷன் நடக்கும். பிஎம் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறதுக்கும் சரி, சிஎம் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே நாளில் நமக்கு நடக்கும். இப்போ நம்ம போய் ஓட் போடுறோம்னா நம்ம இந்த எம்எல்ஏக்கு தான் ஓட் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணிட்டு வருவோம் சிஎம் எலெக்ஷனில். இன்கேஸ் பிஎம் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நாம் போயிட்டு எங்கள் ஸ்டேட்டோட எம்பியா இவர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு நம்ம ஓட் போட்டு வருவோம். இதுதான் இவ்வளோ நாளாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரே நாளில் போயிட்டு பிஎம் எலெக்ஷனில் எம்பி கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் போய் ஓட் போடலாம். அதே மாதிரி உங்கள் ஏரியா எம்எல்ஏ யாராக இருக்குன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஒரே நாளில் ஓட் போடலாம். இதுதான் இப்போ கொண்டு வராங்க. ஓகே, இதனால் நமக்கு என்ன பயன், கவர்மெண்ட்டுக்கு என்ன பயன், ஏன் இதை ஒரு சில பேர் எதுக்குறாங்க, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்தியாவில் கடந்த 30 வருஷமாக ஒரு இயர்க்கோட எலெக்ஷன் நடக்காமல் இல்லை. ஒவ்வொரு மாநிலத்திலையும் சரி, ஒரு யூனியன் டெரிட்டரியிலையும் சரி எலெக்ஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்குது வருஷம் வருஷம். ஸோ இதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு ஒரே நாளில் நடத்தணுங்கிறது தான் அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பிளான். ஸோ இதை கவர்மெண்ட் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை நிறைய பேர் எதுக்குறாங்க. ஏன் எதுக்குறாங்க, இப்போ ஏன் இது புதுசாக கொண்டு வராங்க, இதுக்கு முன்னாடி இருந்தது என்னாச்சு, அதுக்கு தான் கேட்க போகிறோம். அதை தான் பேச போகிறோம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுங்கிறது இந்தியாவுக்கு புதுசு கிடையாது. கடந்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷனே அப்படி தான் நடந்துச்சு. 1949 நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதி 1950 அதை ஃபோர்ஸுக்கு கொண்டு வராங்க. ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி நடந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 1951 நடந்து 1952 வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. கிட்டத்தட்ட 4 மாதம் நடந்துச்சு. அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி வரைக்குமே அந்த எலெக்ஷன் நடந்துச்சு ஆல் ஓவர் இந்தியா. ஸ்டேட் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நேஷனல் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே ஒரே நாளில் தான் நடந்துச்சு. ஓகே, ஆல்ரெடி முன்னாடி நடந்துட்டான்னு இருந்துச்சு. ஏன் இதை கேன்சல் ஆச்சு, ஏன் இதை மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்கேஸ் இப்போ ஒரு ஸ்டேட்டில் யாராச்சும் ஆட்சியை கலைச்சிட்டாங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் தனியாக எலெக்ஷன் நடந்தாங்க. ஏன்னா அவங்களால வெயிட் பண்ணுங்க, இப்போ 2 வருஷத்துலேயே ஆட்சி கலைஞ்சிச்சுன்னா 3 வருஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் அந்த ஸ்டேட்லேயே பை எலெக்ஷன் வச்சு திருப்பி எலெக்ஷன் நடத்தினாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருந்தப்போ இந்த ஸ்டேட்டில் மட்டும் இல்லை, சென்ட்ரல்லையுமே 3 டைம் கரெக்டாக போயிட்டு இருந்தாலுமே அடுத்த டைம் சென்ட்ரல்லையுமே ஆட்சி கலைச்சாங்க. ஸோ இந்த மாடல் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாடல் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ திருப்பி இதை ஏன் கொண்டு வராங்கன்னா, இந்த மாதிரி நிறைய இடத்துல எலெக்ஷன் நடக்கிறதுனால கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் சரி, பொலிட்டிஷியன்ஸ்க்கும் சரி, அவங்களோட வேலையை கரெக்டாக எஃபெக்டிவாக அவங்கள இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக செய்ய வைக்கணுங்கிறதுக்காக இதை கொண்டு வராங்க. அண்ட் டேக்ஸ் பேயர்ஸ், அதாவது நம்ம வரி கட்டுறோம்ல, நம்ம பணத்தை ரொம்ப செலவு பண்ணாமல் ஒரே நாளில் ஒரே எலெக்ஷனாக நடந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே அமௌண்ட் மிச்சமாகும். மீன்ஸ் கவர்மெண்ட் அதுக்கான தனிப்பட்ட செலவு மட்டும் பண்ணும். ஒவ்வொரு டைமும் எலெக்ஷன் போத் வச்சு கேம்பேஜ் வச்சு ஓட் போடுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இதுக்கு சொல்றதுக்கு பதிலாக ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே ஒரே டைமாக வச்சு இந்த செலவு எல்லாத்தையுமே கம்மி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எலெக்ஷன் நடக்குது ஓட் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போயிட்டு ஒவ்வொரு டைமும் ஓட் போட்டு வருவோம். அது அந்த அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் ஒரே டைம் 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் எலெக்ஷன் வருது. ஸோ அந்த 5 வருஷத்துக்கு ஒரு டைம் கூட நம்ம போய் ஓட் போட்டு கரெக்டான கேண்டிடேட் சூஸ் பண்ணிட்டு வந்தால் போதும் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு நம்மளையும் கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ். ஸோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துப்போம், ஆட்சியிலே இருக்காங்க. ஸோ இப்போ திடீர்னு இதை அமலுக்கு கொண்டு வந்தாங்கன்னா இந்த ஆட்சியும் கலைச்சிட்டு திருப்பி புதுசாக கேண்டிடேட் செலக்ட் பண்ணி அவங்க பிரச்சாரம் நடத்தி எல்லாமே பண்ணி திருப்பி எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. அண்டு சின்ன சின்ன கட்சிங்களுக்கெல்லாம் இது என்ன பிரச்சனை வரும்னா, அவங்க ஸ்டேட் எலெக்ஷன்லேயும் நின்று
நேஷனல் எலெக்ஷன் நின்னாங்கன்னா அவங்களால அவங்க பிரச்சாரத்தை ப்ரீஃபாக இது பண்ண முடியாது. சின்ன கட்சிங்கிறதுனால அவங்களுக்கால அந்த அளவுக்கு செலவும் பண்ண முடியாது ஒரே டைம்ல வரனால. அண்டு இப்போ ஆல் ஓவர் இந்தியாங்கிறதுனால இப்போ ஒரு ஒரு சில இதுலலாம் போன வருஷம் தான் எலெக்ஷன் வச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ எலெக்ஷன் வச்சு முடிச்சா அவங்க பல வேலைகள் பண்ணி இது பண்ணாலுமே இப்போ வந்து அவங்க ஆட்சியை கலைச்சிட்டு திரும்பி நாங்கள் புதுசாக கொண்டு வரோம் அப்படிம்பாங்க. ஸோ இதனால தான் பல கட்சிகள் வந்து இதை எதிர்க்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒன் இந்தியா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை நீங்கள் வரவேற்கிறீங்களா, இல்லை அது வேணாம் இப்போ இருக்கிறதே போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டேன், இதை வந்து மற்றவங்களும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல். பை. See you in the next video.